ஹலோ ஆல், நேற்று பிக் பாஸ் ஃபினாலேயில் வியன்னா வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க பார்வை பற்றி. ஒரு பட்டிமன்றம் ஒன்று நடந்துட்டு இருந்தது இல்லையா? பிக் பாஸில் வந்து நல்ல கேமராக இருக்கணுமா இல்லை நல்லவனாக இருக்கணுமான்னு சொல்லிட்டு இந்த டாப்பிக்கில் வியன்னா அவங்களுடைய கருத்து சொல்கிறாங்க பார்வை பற்றி. என்னென்னா, இந்த பிக் பாஸில் நல்ல ஒரு கேமர்னால் நான் பார்வை தான் சொல்லுவேன். ஏன்னா பார்வை வந்து ஒரு பாம்பாக இருந்தது. எல்லாருடைய முகத்திலையும் வந்து பார்வால் தான் வந்து கிழிக்கப்பட்டது. ஒவ்வொரு நாளும் வந்து பார்வை என்ன பண்ணலாம், இன்றைக்கி வந்து நம்ம என்ன டிஃப்ரெண்ட்டாக வந்து யோசிக்கலாம், அந்த மாதிரி தான் வந்து பண்ணுவாங்க. அதனால நான் வந்து பிக் பாஸில் நல்ல ஒரு கேமர்னு சொல்லிட்டு நான் பார்வை தான் சொல்லுவேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எப்போவுமே வந்து பார்வை வியன்னாவோட ஒரு பாண்ட் வந்து ஸ்பெஷலாக தான் இருந்தது. ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி இப்படி போனால் கூட வியன்னா எலிமினேட் ஆனதுக்கு அப்புறமேட்டு எக்ஸ் கண்டஸ்டண்டாக வந்து பார்வுக்காக கேள்வி கேட்ட நிறைய விஷயங்கள் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. அட்லீஸ்ட் ஒருத்தராவது இருக்காங்களே பார்வுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி தான் இருந்தது பார்க்குறதுக்கு. இப்போ பட்டிமன்ற பேச்சாளர் சொல்லிட்டு முத்துக்குமாரன் இருந்தாங்கல்ல, முத்துக்குமாரோட பேச்சு வந்து எப்படின்னா பாரு மேலே அந்த அளவுக்கு வந்து ஒரு வன்மம் இருக்கிற மாதிரி தான் வந்து அவரோட பேச்சு எல்லாமே. அவங்க வந்து பாரோட பேர் மட்டும்தான் சொல்லலை, மீதி எல்லாமே வந்து பாருக்கு எகென்ஸ்டாக சொன்ன மாதிரி தான் இருந்தது. பிக் பாஸில் வந்து நல்லவனாக இருக்கணுமா, அதே மாதிரி மற்றவங்களுக்கு நடக்கிற அநியாயத்தை வந்து தட்டி கேட்கணும், எது செஞ்சாலும் கேமுக்குன்னு சொல்லிட்டுலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பார்வை பற்றி சொன்னாங்க. அது தேவையில்லாததுன்னு நான் நினச்சேன். பிக் பாஸில் நடந்த அந்த பர்டிகுலர் இன்சிடெண்ட்டை வச்சு மட்டும் வந்து பாரு வந்து பண்ணது இப்படி தான், பாருவோட கேரக்டரே இப்படி தான் சொல்லிட்டு கொஞ்சம் தரக்குறைவாக பேசுன மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இந்த டாப்பிக்கில் வந்து பார்வோட பேர் சொல்லாமல் வந்து சொல்லியிருக்காரு முத்துக்குமரன். ஆனால் அதுக்கு வந்து மஞ்சரி செமையாக வந்து ரிப்ளை கொடுத்துருக்காங்க. நீ நல்லவனாக இருக்கிறதுக்கு எதுக்கு பிக் பாஸ் வரணும்? ஒருத்த வந்து நல்லவனாக இருக்கணும்னா சாமியார் மடத்துக்கு போகலாமே, வேற எங்கேயாவது போகலாமே. அதுக்கு வந்து பிக் பாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரியாலிட்டி ஷோவில் வந்து நான் நல்லவனாக தான் இருப்பேன், அதனால் நான் யார்கிட்டையும் சண்டைக்கு போக மாட்டேன். இதில் மற்றவங்க கூட நடக்கிற சண்டையில் நான் வந்து அப்படியே ஓரமாக ஒதுங்கிப்பேன். ஏன்னா ஏதாவது கேள்வி கேட்டேன்னா என்னோட மூஞ்சி வந்து வெளியே வந்துடும், என்னோட ஃபேஸ் வந்து ரிவீல் ஆயிரும்னு சொல்லிட்டு நான் கேள்வி கேட்காம ஓரமாக ஒதுங்கி இருக்கிறதுனா அது வந்து நல்லவன் கிடையாது. பிக் பாஸில் நல்லவனாக இருக்கணும்னா டாஸ்க் மட்டும் விளையாடிட்டு இருந்தால் நல்லவனாக முடியுமா? பிக் பாஸ் வந்து நல்ல கேமர் ப்ளஸ் நல்ல மனுஷன் ரெண்டுத்துக்குமே ஆன ஒரு இடம் தான். வெறும் நல்லவனாக மட்டும் இருந்தால் பிக் பாஸில் வந்து சர்வே பண்ண முடியாது. இது வந்து சர்வைவல் ஷோ இல்லை. பிக் பாஸ் கொடுக்குற எல்லா சேலஞ்சிலையும் வந்து நான் வந்து எப்படி வந்து முன்னுக்கு வரேன், மற்றவங்கள ஹர்ட் பண்ணாமல் மற்றவங்களுக்கு நடக்கிற அநீதியை வந்து தட்டி கேட்கலாம். அதே மாதிரி போல்டாக விளையாடணும், ஸ்ட்ராங்காக விளையாடணும். போல்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு மற்றவங்கள ஏறி மிதித்து விளையாடாமல் நான் வந்து ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக விளையாடணும். இங்கே நீங்கள் நல்லவங்கன்னு சொல்கிறதுக்கு எப்படின்னா யார்கிட்டையும் வந்து எதுவுமே கேட்காம ஒதுங்கி ஓரமாக இருக்கிறதா நல்லவன். அப்போ அந்த மாதிரி நல்லவன் வந்து மற்றவங்களுக்கு நடக்கிற அநியாயங்களையும் வந்து தட்டி கேட்க மாட்டான். உங்களுடைய டிக்ஷனரியில் நல்லவன் சொன்னால் இந்த மாதிரி தான் இருக்கணும்னா இது கண்டிப்பாக நல்லவனே கிடையாது. மற்றவங்களுக்கு பண்ணுற துரோகம் வந்து தட்டி கேட்கணும், அதே மாதிரி போல்டாக ஸ்ட்ராங்காக விளையாடணும், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கணும். இந்த பிக் பாஸ் வந்து நல்லவனுக்கான ஒரு இடம் இல்லை. எந்த கேமராக இருந்தாலும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், ப்ளே ஸ்மார்ட்டாக இருக்கணும். அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து மஞ்சரி நேற்று சொல்லியிருந்தாங்க. மஞ்சரியோட ஒரு வேர்ட்ஸ் வந்து பாருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து அவங்க சொன்னாங்க. அதனால தான் முத்துக்குமரன் பாருக்கு ஆப்போசிட்டாக வந்து நேற்று பேசியிருந்தாங்க. ஆனால் அதுலேயும் சரியான டெஸ்ட் வச்சு பார்வை பற்றி சொன்னது வியானா. கனி கூட ஒரு விஷயம் சொன்னாங்க. பிக் பாஸில் இப்போ நல்லவன் சொல்லிட்டு பார்த்தா விக்ரம் இல்லை சபரி சொல்லுவேன், ஆனால் நல்ல கேமர்னா பாரு தான். பாரு நல்ல கேமர்னு சொல்லிட்டு அவங்க வாயாலே ஒத்துக்கிட்டாங்க.